வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எஸ்டி பீட்ரஸ் மெடிக்கல் காலேஜை பற்றி முழு விவரத்தையும் பார்ப்போம். 2024 எவ்வளோ கட் ஆஃப் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதையும், எவ்வளோ ஃபீஸ் இருக்குது, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு எவ்வளோ ஃபீஸ் இருக்குது, செல்ஃப் ஃபைனான்ஸ் எவ்வளோ ஃபீஸ் இருக்குது, என்ஆர்ஐக்கு எவ்வளோ ஃபீஸ் இருக்குது அப்படிங்கிறதையும், தமிழ்நாடு நடத்துகிற 7.5க்கு எவ்வளோ கட் ஆஃப் எதிர்பார்க்கலாம், 2022 2023 எவ்வளோ கட் ஆஃப் முடிஞ்சிருக்குது அப்படிங்கிறதையும், 92.5க்கு எவ்வளோ கட் ஆஃப் எதிர்பார்க்கலாம், 2022 2023 எவ்வளோ கட் ஆஃப் முடிஞ்சிருக்குது, எவ்வளோ சீட் மேட்ரிக் இருக்குது, எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ சீட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எஸ்டி பீட்ரஸை பொறுத்தவரையில் இது தமிழ்நாட்டில் இருக்க ப்ரைவேட் காலேஜில் தான். இதோடைய டைப் ப்ரைவேட் தான். இது 2021 எக்ஸ்ட்ரா பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு 150 சீட்டு எம்பிபிஎஸ் சீட்டு இதில் போடுறாங்க. இது தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கீழே தான் வருது. இதை அப்ரூவ் பண்ணது நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் தான் அப்ரூவ் பண்ணியிருக்குது. எஸ்டி பீட்டர்ஸை பொறுத்தவரையில் 121 ஏக்கர் நிலப்பரப்பில் இது இருக்குது. இது தமிழ்நாட்டு ரேங்கில் 53வது இடத்துல இருக்குது. ஓப்பன் மேனேஜ்மெண்ட் கோட்டா ரேங்கில் 90வது இடத்துல இருக்குது. மொத்தம் இந்த எஸ்டி பீட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் கொண்டு இருக்கு. இப்போ ஃபீஸ் எவ்வளோ எடுக்காங்கன்னு பார்க்கலாம். எஸ்டி பீட்டர்ஸை பொறுத்தவரையில் டியூஷன் ஃபீஸ் 4,50,000 எடுக்கிறாங்க. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீஸ் 40,000 எடுக்கிறாங்க. ஹாஸ்டல் ஃபீஸ் 2 லட்ச ரூபா எடுக்கிறாங்க. அதர் ஃபீஸ் 1,80,000 எடுக்கிறாங்க. செல்ஃப் ஃபைனான்ஸை பொறுத்தவரையில் 8,70,000 மொத்தம் ஃபீஸ் எடுக்கிறாங்க. இப்போது இது 92.5% தான் செல்ஃப் ஃபைனான்ஸில் தமிழ்நாடு கோட்டா நடத்துகிற கவுன்சிலிங்கில் வர்ற சீட்டு தான். 7.5 பொறுத்தவரையில் டியூஷன் ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸு, மெஸ் பில்லு எல்லாமே தமிழ்நாடு பே பண்ணிடும். அதனால் அவங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. டியூஷன் ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸு, மெஸ் பில்லை பொறுத்தவரையில். மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்தவரையில் 15,50,000 எடுக்கிறாங்க. என்ஆர்ஐ பொறுத்தவரையில் 23,50,000 எடுக்கிறாங்க. என்ஆர்ஐ லேப்ஸ் பொறுத்தவரையில் 20,50,000 ஃபீஸ் எடுக்கிறாங்க. இது ஒரு வருஷத்துடைய ஃபீஸ், ஃபஸ்ட் இயர் ஃபீஸ் தான். இப்போ சீட் மேட்ரிக்ஸை பொறுத்தவரையில் 50% ஸ்டேட் கோட்டாக்கு கொடுத்துருக்காங்க. அதை இன்னொரு 50% மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபில் பண்ணுது. இப்போ இந்த 50% கோட்டா தமிழ்நாடு எப்படி பிரித்து கொடுத்துருக்குன்னா, ஓசியை பொறுத்தவரையில் 28 சீட்டும், பிசியை பொறுத்தவரையில் 23 சீட்டும், பிசிஎம்மை பொறுத்தவரையில் 3 சீட்டும், எம்பிசியை பொறுத்தவரையில் 19 சீட்டும், எஸ்சியை பொறுத்தவரையில் 13 சீட்டும், எஸ்சிஏயை பொறுத்தவரையில் 3 சீட்டும், எஸ்டியை பொறுத்தவரையில் 1 சீட்டும், மொத்தம் 90 சீட்டாக பிரிக்குது. அதே மாதிரி இது 92.5% தான். அதே மாதிரி 7.5 பொறுத்தவரையில் 7 சீட்டு கொடுத்துருக்கு. இந்த 7 சீட்டு ஓசி 2 சீட்டும், பிசிக்கு 2 சீட்டும், பிசிஎம்முக்கு சீட்டு போடலை, எம்பிசிக்கு 1 சீட்டு கொடுத்துருக்குது, எஸ்சிக்கு 2 சீட்டு கொடுத்துருக்குது, எஸ்சிஏக்கு 1 சீட்டு போடலை, எஸ்டிக்கு சீட்டு போடலை. இது தமிழ்நாட்டு 50% உள்ள அதை 92.5%க்கும் 7.5%க்கு தான். 92.5ல் 90 சீட்டும், 7.5ல் 7 சீட்டும் கொடுத்துருக்குது. இப்போ 7.5ல் எவ்வளோ கட் ஆஃபில் முடிஞ்சிருக்குன்னு பார்ப்போம். 2022 2023 ஓசியை பொறுத்தவரையில் எந்த சீட்டு அலாட் பண்ணலை. 2022 2023 பிசியை பொறுத்தவரையில் 271 2022, 363 2023, 92 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. எம்பிசியை பொறுத்தவரையில் 2022 279, 2023 பொறுத்தவரையில் 370, மொத்தம் 91 மார்க் டிஃப்ரெண்டில் 2022 23 கடையில் இருக்குது. அதே மாதிரி பிசிஎம்மில் எந்த சீட்டு 2022 போடலை. 2023 பொறுத்தவரையில் 366 முடிஞ்சிருக்குது. எஸ்சியை பொறுத்தவரையில் 2022 240 முடிஞ்சிருக்கு. 2023 பொறுத்தவரையில் 339 முடிஞ்சிருக்குது. 99 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. எஸ்சிஏயை பொறுத்தவரையில் 2022 சீட் போடலை.
2023 பொறுத்தவரையில் 340 முடிஞ்சிருக்குது. எஸ்டியை பொறுத்தவரை 2022 2023 எந்த சீட்டுமே போடலை. இப்போ 92.5% எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 2022 2023 பொறுத்தவரையில் ரவுண்ட் 1ல் உள்ள இது மார்க் இது. ஓசியில் வந்து 514 முடிஞ்சிருக்குது ரவுண்டு 1ல். 2023 பொறுத்தவரையில் 543 முடிஞ்சு 2023 29 மார்க் டிஃப்ரெண்ட்டில் முடிஞ்சிருக்குது. பிசியை பொறுத்தவரையில் 2022 484 ரவுண்டு 1ல் முடிஞ்சிருக்குது. அதே மாதிரி ரவுண்டு 1 பொறுத்தவரை 2023 518 முடிஞ்சிருக்கு, 34 மார்க் டிஃப்ரெண்ட்டில் முடிஞ்சிருக்குது. எம்பிசியை பொறுத்தவரையில் 459 முடிஞ்சிருக்குது 2022. 2023 பொறுத்தவரையில் 498 முடிஞ்சிருக்குது, 39 மார்க் டிஃப்ரெண்ட்டில் முடிஞ்சிருக்குது. பிசிஎம்மை பொறுத்தவரையில் 473 2022, 506 2023, 33 மார்க் டிஃப்ரெண்ட்டில் முடிஞ்சிருக்குது. எஸ்சியை பொறுத்தவரையில் 2022 361 மார்க்லையும் 2022 413லையும் 52 மார்க் டிஃப்ரெண்ட்டில் முடிஞ்சிருக்குது. எஸ்சிஏயை பொறுத்தவரையில் 2022 290 மார்க்லையும் 2023 பொறுத்தவரையில் 346லையும் 56 மார்க் டிஃப்ரெண்ட்டில் முடிஞ்சிருக்குது. எஸ்டியை பொறுத்தவரையில் 2022 276லையும் 2023 பொறுத்தவரையில் 318லையும் 42 மார்க் டிஃப்ரெண்ட்டில் முடிஞ்சிருக்குது எஸ்டி பிட்ரஸை பொறுத்தவரையில். இப்போ வந்து நம்ம டிஃப்ரெண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2022 2023 கடையில் அதிக மார்க் டிஃப்ரெண்ட் வரல. எஸ்சிஏல தான் அதிகமாக இருக்குது, 56 மார்க்கு. எஸ்சியில் 52 மார்க்கு, எஸ்டியில் 42 மார்க்கு, எம்பிசியில் 39 மார்க்கு, அப்புறம் பிசியில் 34 மார்க்கு, பிசிஎம்மில் 33 மார்க்கு, ஓசியில் வந்து 29 மார்க் டிஃப்ரெண்டில் தான் 2022க்கு 2023 கடையில் இருக்குது. இது அதிக மார்க் டிஃப்ரெண்ட் இல்லை. இப்போது நம்ம வந்து எஸ்டியை பொறுத்தவரையில் இதை விட ஃபஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப். இந்த ஃபஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃபோட ஒரு ப்ளஸ் ஒரு 10 மார்க் இருந்தால் எஸ்டி பிடர்ஸில் 2024 நம்ம சேஃப் ஸ்கோராக இருந்துக்கலாம். ஏன்னா இதை விட வந்து 2023 மார்க் கம்மியாக ரவுண்டு 1 ரவுண்டு 2 மாப்பப் ரவுண்டு ஸ்டே வேக்கன்சி வரைக்கும் போயிருக்குது, கம்மியாக தான் போயிருக்குது. அதனால் நம்ம சேஃப் ஸ்கோராக எடுக்கிறது ரவுண்டு 1உடைய கட் ஆஃப் எடுத்துக்கிட்டு இதோட 10 மார்க் எக்ஸ்ட்ரா இருந்தால் நம்ம வந்து எஸ்டி பிடர்ஸை வந்து கிளைம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி 7.5 பொறுத்தவரையில் இது வந்து எல்லா காலேஜிலும் உள்ள டிஃப்ரெண்ட் தான். 2022க்கு 2023க்கு எல்லா காலேஜோட டிஃப்ரெண்ட் தான் இப்படி தான் போய்கிட்டு இருக்குது. ஏன்னா 2023 பொறுத்தவரையில் கொஸ்டின் வந்து ஈஸியாக இருந்தது. இப்போது பிசியை பொறுத்தவரையில் 92, எம்பிசியை பொறுத்தவரை 91, எஸ்சியை பொறுத்தவரை 99 மார்க் டிஃப்ரெண்டில் இருக்குது. இப்போது ப்ளஸ் 400 இருந்தால் நம்ம வந்து எஸ்டி பிடிஎஸை கிளைம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 7.5 பொறுத்தவரையில் நம்ம சேஃப் ஸ்கோராக இருக்கலாம். 7.5 கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. மே 5ஆம் தேதி நம்மளுக்கு எக்ஸாமு. நம்ம என்னென்ன கொண்டு போகணும், ட்ரெஸ் கோடு என்ன எல்லாங்கிறத தெளிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதையும் பார்த்துக்கிடுங்க. நம்ம இந்த சேனலில் வந்து எல்லா காலேஜோடைய கட் ஆஃபையும் போட்டுக்கிட்டு இருக்கோம். கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் காலேஜாக இருந்தாலும் எல்லா காலேஜோடைய கட் ஆஃபு என்னென்ன டீட்டெயில் இருக்குது, சீட் மேட்ரிக் என்ன இருக்குது, எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக போட்டிருக்கோம், அதையும் பார்த்துக்கிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். லைக் பண்ணிக்கிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.